திருபுவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அடுத்துள்ள கீழடி, பூவந்தி, மடப்புரம், ஏனாதி, நெல் முடிக்கரை பகுதிகளில் கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் திருபுவனம் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அளித்த தகவலின் பெயரில் நேரில் சென்ற காவல்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் ஆற்றில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்து சென்றனர். நான் யதார்த்தமா வீட்டில இருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக்கு அதிகாரி சைனோட இருந்துச்சு. அது தண்ணியிலேருந்து மேந்து வருது. எத்தனை மூட்டை உள்ளது போட்டான்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 15-20 ஃபைல் அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊறினதை எடுத்து வந்து வெளியே காய போட்டுருக்கோம். இது வந்து அதிகாரிகள் சைனோட இருக்கு. இப்போ அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் கொடுத்த முகாமில்? இது வந்து கீழடி, கொந்தக, திருப்பூணம், நெல்முடிக்கரை, பூவந்தி, மடப்புரம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்தார். திருபுவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோரிடம் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். எஸ்பியிடம் வருவாய் கோட்டாட்சியர் புகார் மனு அளித்துள்ளதாகவும் அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இதுபோன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.